ஹாய், இன்னைக்கு பேங்க் அப்டேட் பற்றி முக்கியமான ஒன்று தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் ஆதார் கார்டில் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கா என்னன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அது நீங்கள் உங்களோட மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ போய்ட்டு UIDAI அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. சர்ச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி கூகுளில் வரும். ஃபஸ்ட் ஆப்ஷன் இதில் மை ஆதார் லாகின் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இந்த டேபை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் லாகின் பண்ணி கூட பார்க்கலாம். வாங்க நான் டைரெக்டாகவே எப்படி பார்க்கணும்னு சொல்லி பார்க்குறேன். டேரெக்டாக கீழே வந்தீங்கன்னா பாருங்கள், இங்கே பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ பேங்க்கில் நிறைய இடத்துல கேட்குறாங்க ஆதார் லிங்க் ஆயிடுச்சுனான்னு சொல்லி, அதான் மறக்காமல் இதை பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க லிங்க் ஆயிருக்கானு. பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களோட 12 டிஜிட் அக்கௌண்ட் நம்பரை போடுறோம். 12 டிஜிட் ஆதார் நம்பர் போடுற மாதிரி இருக்கும். அந்த ஆதார் நம்பர் போட்டிங்கன்னா தான் போட்டு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். மறக்காமல் ஆதார் ஓடிபியும் மறக்காமல் பக்கத்தில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் ஆதார் நம்பருக்கும் ஒரே ஃபோன் நம்பர் வச்சுக்கோங்க. அப்போ தான் இதெல்லாம் லிங்க் ஆகிருக்கும், இல்லைனா லிங்க் ஆகாது. அதையும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆதாருக்கு ஒரு மொபைல் நம்பரு, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் அப்படி கொடுக்காதீங்க, ரெண்டுத்துக்கும் ஒரே மொபைல் நம்பராக கொடுத்துக்கோங்க. மறக்காமல் அதை பார்த்துக்கோங்க. இப்போ உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒன்ஸ் ஆதார் கார்டை பார்த்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் உங்களோட கேப்சா என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். கேப்சா அதில் இருக்கிற மாதிரி ஈஸியாகவே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேப்சல் இருந்துச்சுன்னா கேப்சலில் போடணும், ஸ்மால் இருந்துச்சுன்னா ஸ்மாலில் போடணும். இப்போ எனக்கு எல்லாமே ஸ்மாலில் தான் இருக்குது. இது போடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு F, அடுத்து A, அடுத்து X, அடுத்து 7, 9 போட்டு ஒன்ஸு உங்கள் ஆதார் நம்பரும் கேப்ஸும் கரெக்டாக போட்டுக்கணும்னு பார்த்துட்டு கண்டினியூ வித் ஓடிபின்னு சொல்லுங்கள். உங்களோட நீங்கள் ஆதார் கார்டில் எந்த ரிஜிஸ்டர் மொபைல் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஓடிபி போகும். ஒரு நிமிஷம் டைம் இருக்குது. ஓடிபி ஒரு சில டைம் கொஞ்சம் முன்னப்பின லேட்டாக வருது, ஒரு சில டைம் நீங்கள் சீக்கிரம் வந்துடும். காலையில் டைம் ட்ரை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் சீக்கிரம் வந்துடும். ஈவினிங் டைமும் மதிய டைமில் மட்டும் ஓடிபி வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. அது நீங்கள் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஓடிபி வந்ததுக்கப்புறம் 6 டிஜிட் ஓடிபி வந்துருக்கும். அது நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு 950147 சொல்லி வந்திருக்கு. போட்டு நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். லாகின் கொடுத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு உள்ளே லாகின் ஆயிரும். இந்த பாப்பப் கண்டினியூ இன் வெப்னு கொடுத்துக்கோங்க. அது கொடுத்தீங்கன்னா தான் உள்ளே போகும். இல்லை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி இதாக இருக்கோ அது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது நான் தமிழில் வச்சுருக்கேன், அதனால் தமிழில் வருது. இங்கே பாருங்கள், வங்கி விதிப்பு நிலை. உங்கள் வங்கி விதிப்பு நிலையை கண்டறிய இங்கே கிளிக் செய்யவும். அதுதான். இங்கிலீஷில் இருந்துச்சுன்னா பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லியிருக்கும், அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வங்கி விதிப்பு நிலையை தான் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்க்க போகிறீங்க. சப்போஸ் லிங்க் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு நான் எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு லிங்க் ஆகிடுச்சா என்னான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்குவோம். நான் தமிழில் செட் பண்ணிக்கிறனால எனக்கு தமிழில் வருது. ஒரு மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் இங்கிலீஷில் தான் வரும். நீங்கள் ஏற்கனவே இந்த லாகினில் போய் தமிழ் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழில் வரும். இது இங்கிலீஷில் தான் மேக்ஸிமம் வரும். அது வங்கி சீடிங் தான் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா பாருங்கள், எனக்கு என்னோடய ஆதார் அக்கௌண்ட்டுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எனக்கு அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட் எனக்கு லிங்க் ஆகிருக்கு. அது எப்போ லிங்க் ஆகிருக்குன்னா கடைசியாக 19/9/2016 எனக்கு லிங்க் ஆகிடுச்சி. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே லிங்க் ஆகிருக்கும். அது கவனம் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, மொபைல் நம்பர் ரெண்டுத்துக்கும் வேறு இருந்தால் ஒரு சிலருக்கு ஆகுது, ஒரு சிலருக்கு ஆக மாட்டேங்குது. அது என்னன்னு எனக்கும் சரியாக தெரியல. சப்போஸ் யாருக்காவது ஆதாரில் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அது எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி வீடியோ போடுறேன். இப்போ இந்த அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக லிங்க் ஆகிருக்கு. இப்படி தான் நண்பர்களே செக் பண்ணுவோம். இப்போ என்னென்னா எதுக்கு எடுத்தாலும் பேங்க்கில் கேட்குறாங்க ஆதார் லிங்க் ஆகிடுச்சுன்னு சொல்லி. நீங்கள் பேங்க் போயும் ஆதார் கார்டை லிங்க் பண்ணலாம், அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லைன்னா ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஆன்லைனில் பண்ண தெரியல, நான் பேங்க்லேயே டைரெக்டாக பண்ணிக்கலாம். நீங்கள் பேங்க் போய்ட்டு இந்த மாதிரி என்னோடய ஆதார் கார்டில் என்னோடய பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு பேங்க் ஒரு ப்ராசஸ் வச்சுருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக லிங்க் பண்ணிக்கலாம். இல்லை நான் இந்த வெப்சைட்லேயே பண்ணிக்கிறேன்னா நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் லிங்க் பண்ணுற மாதிரி வீடியோ போடுறேன்.